ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படம். குறிப்பா அந்த மீம் கரைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. படமே என்ன ஆரம்பிக்கல, 9 மணிக்குள்ள அதுக்குள்ள ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். லேகலாம் ஒரு மயிரும் இல்ல ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு ப்ரோ. மிரட்டல் ப்ரோ. கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு ப்ரோ. நான் குறிப்பா எந்த ஆக்டரை சொல்ல விரும்பல, பட் ஆனா படம் சூப்பர். படம் சுத்தமா நல்லா இல்லைங்க. ஏழு அவன் மூச்சு பிடிக்க படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போடாமல அடுத்த ரிவ்யூவில் எப்படி பண்ணா. ஒரு வழியாக கங்கா மூவியை பார்த்தாச்சு. அதை பற்றி நிறைய மீம்ஸு ட்ரோல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் சரிங்களா. கடைசியாக என்னோட ஜென்யூனாக ரிவ்யூ நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார். கங்குவா மாதிரி எனக்கு ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். அது காட் வில்லிங் காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா எடுத்து பண்ண ஆசைப்படுறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. எப்படியெல்லாம் யோசிக்குங்க. இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுற நிறைய பேர் படத்தினும் பார்க்கவே இல்லை. நான் உங்களுக்கு கடைசி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அடுத்து பேரும் தலைவர் சும்மாவே இவர் கலாய்ப்பார். படம் வேறு நிறைய பேர் நல்லா இல்லட்டானுங்க. என்னென்ன பண்ணாரு தெரியுமா, அவர் ரிவ்யூ போய் பாருங்கள், செம பண்ணாரு. அதில் ஒரு சின்ன கிளிப் இது. இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும். எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திர கடையெல்லாம் பூந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாருன்னு தெரியல. ஒரே இறைச்சல், எவனும் தூங்க முடியல. இதையெல்லாம் மீறி கூட சில பேர் தூங்கிட்டு இருந்தான். அவன் எத்தனை கங்குவா கடந்து வந்தவனா இருப்பான் பாருங்க. கடைசி பத்தியா இதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் தூங்கிட்டு இருக்கானா. அவன் எத்தனை இந்த மாதிரி படம் பார்த்துருக்கணும். டிஎஸ்பி தாறுமாறாக தாக்கப்பட்டார். உண்மை உண்மை. அடுத்து தலைவர் எம்டி ஹேண்ட். அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறது தெரியாம தகச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அழுகையா வேற வருது. சிவா வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடல, மொத்த குடும்பத்துக்குமே போட்டிருக்காரு. இவரையும் விட்டு வைக்கலையா நீங்க? இவராச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரே படத்துல 2 பேரும் க்ளோஸ். ஒரே படத்துல. ஆனால் என் தலைவன் எம்டி ஹேண்ட் இப்படி ரிவ்யூ கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் சொல்கிறது உண்மை இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் போவோம். ஸோ கங்குவா வந்து எனக்காக திங்க் பண்ண கதை தான். இது டெஃபினெட்லி ஞானவேதாவா கிட்ட சொல்லிருப்பாங்க, சார் இது இவ்வளவு நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க. தெரியாது டெஃபினட்டா. நீ ஏன்டா குறுக்க வந்த? என் தலைவர் சூர்யாக்கே இப்படி ட்ரோல்னா சூப்பர் ஸ்டார் வந்தால் என்ன ஆயிருக்கும்? உலக நாயகன் கமல் சார் வந்தால் என்ன ஆயிருக்கும்? ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த அடி அடிக்கிங்க ஆமல. படத்தை போய் நீங்கள் பாருங்களேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மீம்ஸு ட்ரோல்ஸ்லாம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கவே மாட்டேக்கான்ல. ஹீரோயினி செம்மையா இருக்குங்க, பொண்ணா அது ஆயிட்டுங்க. மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. அவ்வளோதானா? படத்தை பார்க்கணுன்னா ஹீரோயினை பார்த்துருக்கான். ஆனால் உண்மையாக ஹீரோயின் நல்லா இருந்தாங்களே. அதாவது உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் படத்தில். அந்த டைலாக் கேட்கும்போது நமக்கு தெரியல. படம் பார்க்கும்போது தான் பக்கத்தில் திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு காலையில் ரத்தம் வருது, என் காலையில் ரத்தம் வருது. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா, வை பிளட் சேம் பிளட். என்னங்க சிறுத்தை சிவா உங்களுக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல அவன் நம்பரை பிளாக். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் எடுத்த செம்மையாக ஓடிட்டுருக்கு. இப்போ அவரை உள்ளே விடாத, உள்ளே விட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டி ஆண்டி நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஆண்டி? என் பையன் நெருப்பு மாதிரி இருக்குன்னு ஒரு படத்துக்கு கூட்டுட்டு போனேன். கடைசியில வெறுப்பாயிதாமா வந்தான். வெளில வந்ததுக்கு அப்புறம் தாமா தெரிஞ்சுது, எனக்கு காதே கேட்கல. நீ ஏதோ பேசுறன்னு தெரியுது, எனக்கு கேட்கல. இது சரியாவே 2 நாள் ஆகுமா? 2 நாள் சென்று வந்து உன்னை பாக்குறேன். உங்களெல்லாம் நம்பி கஷ்டப்பட்டு படம் எடுத்தா ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. என்னதான் நெகட்டிவ் சொன்னாலும் நான் போய் படத்தை போய் தியேட்டர்ல தான் பாப்பேன்.
பார்த்தா 2000 கோடி வராது போலயே. நெக்ஸ்ட் டே 2000 கோடி. நம்ம திவ்யா எப்படி இருக்கா? திவ்யா திவ்யா சொல்லுங்க ஆண்டி. என்னமாச்சி? நீங்க சொன்ன அந்த படத்துக்கு நானும் போனேன் ஆண்டி. ஐயோ எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவர்கிட்ட போலாமா? சரிங்க ஆண்டி போலாம். எல்லாம் மீறி போறீங்கப்பா. படம் அவ்வளோ சவுண்டால எனக்கு அப்படி தெரிலல. நானும் தான் படத்துக்கு போனேன், எனக்கு அவ்வளோ சவுண்டாக தெரிலல. ஒருவேளை அந்த செய்தியெல்லாம் போட்ட மாதிரி வால்யூம் 2% குறைச்சிட்டாங்களா தெரியலையே. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ற படம் நல்லா இருக்குன்னு. அம்மா மேல சத்தியம். நீ கோட் பார்த்து நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லல. தட் தளபதி. நான் 7 தாண்டா இருந்தேன், யாரும் 50 காச்சும் போனேண்ணா. பேர்ல சிவாண்டா யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? தாத்தா ராக்டு. அந்த தாத்தா இவ்வளோ கோவப்பட்டாருன்னு தெரில எனக்கு. ஐயோ எங்கே பார்த்தாலும் தாத்தா வீடியோ தான் வருது. இன்னும் ரொம்ப பேசிட்டார், அவ்வளோ பேசிருக்கக்கூடாது. நாங்க தான் இனிமே நாங்க தான் 1000 crores அடிக்க போகுது. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நம்ம அவதாரில் கூட பார்த்தது கிடையாது. அந்த எனக்கு மட்டும்தான் இவர் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வருதான்னு தெரில. கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இவர் வந்தாலே அது ஒரு காமெடி, நம்மளே நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தோம். சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி இருந்து படத்துல அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? அது வேணா ஓகே, மித்தபடி ஒண்ணுமே இல்ல படத்துல. என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? படமே மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. உண்மைதான், படம் மிஸ் ஆகிடுச்சுன்னா. பட் சொல்கிறேன், கடைசி சொல்கிறேன். சூர்யாவெல்லாம் நானும் அப்படி ரன்னிங் அப்படி ஓடி வந்தால் கூட ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஏன்னா அவர் ஓடி வர்றது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நடந்தா ஒரு அழகு, நின்னா ஒரு அழகு, அப்படி ஒரு அழகான மனுஷங்க. இந்த மாதிரி போட்டு அசிங்கமாக மை பூசினா மாதிரி ஒரு மேக்கப்பு. சரி பூசிட்டீங்க ரைட்டு, அதில் ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா, கதை இருக்கா அப்படின்னு பார்த்தா நானும் எங்கன்னா தேடி தேடி பார்க்குற கதையே காணும். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது, அது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கான்னு பார்ப்போமா? எதிர்பார்த்ததோட 100 மடங்கு அதிகமா இருக்குது படம். சும்மா பேச்சுக்கு சொல்லல, படம் பார்த்துட்டு நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மிரட்டிட்டா, உண்மையாவே மிரட்டிட்டாப்ல. சிவா படமே இல்லைங்க, அது சிவா படமே இல்ல. இது வந்து ஹாலிவுட்ல எவ்வளோ எடுத்த படம், சூர்யா அண்ணனை வச்சு எடுத்த படம். சூர்யா அண்ணனையும் கார்த்தியனை வச்சு கார்த்தியனை கட்டேசில அந்த அளவுலாம் சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ரொம்பலாம் முட்டு கொடுக்காத சொல்லிட்டேன். ப்ரோ FDFS பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு படம்? என்ன மாதிரி நாங்க எதிர்பார்க்கலாம்? சூர்யா எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? படம் எப்படி இருக்கு? இதை பற்றி நான் பேசியே ஆகணும். நிறைய பேர் வந்து சவுண்ட் அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குங்காங்க. நானும் படத்துக்கு போனேன்ப்பா, நான் ஒரு லேட்டாக போனால அந்த சவுண்ட் எதுவும் குறைச்சிட்டாங்களான்னு தெரில. அந்த அளவுலாம் காதுலாம் வலிக்கல சரிங்களா. ஆவுன்னு கத்துறாங்க, அது உண்மை தான். பட் நிறைய இடத்துல கத்துறாங்கன்னு கேட்டால் ஃபைட்டில் மட்டும்தான் கத்துறாங்க. வேறு ஒரு சில சீனில் படம் முழுக்கலாம் ஆவுன்னு எவனும் கத்தலை. ஒன்று அடுத்து வந்து காதில் எல்லோரும் பிளட் வந்துச்சு, காதில் வந்து வெளியே வந்தோன்னா காதே கேட்க மாட்டேங்க. அந்தளவுலாம் சவுண்ட் இல்லைல்ல. நிறைய படத்துக்கு இதோடு சவுண்டாக நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க இதில்? நானும் படத்துக்கு போனனால சொல்கிறேன். நான் போனது ஒரு பெரிய தேட்டர் சரிங்களா, நான் பெரிய தேட்டரில் போயிருக்கேன். நல்ல சவுண்டு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு பெருசாக காது வலியும் வரல, அந்த அளவு சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருந்துச்சு. அப்போ ஏன் எல்லோரும் இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணுறீங்க? இருந்துச்சு, கொஞ்சம் சவுண்ட் இருந்துச்சு ஓகே, அதுக்குன்னு காது வலிக்கு காது வெடிச்சிட்டு அந்த அளவுலாம் பண்ணாதீங்களே, எல்லாம் மீறி போகிறீங்களே. లాస్ట్ 5 minutes 45 minutes అద్రిపోయింది అంతే. ఇక పార్ట్ 2 ఎప్పుడో వెయిట్ చేస్తున్నాం. ర్యాంప్ ఉంది బ్రో. ఎలా ఉంది సూర్య మూవీ? సినిమా మొత్తం హైలైట్ బ్రో. ఎలా ఉంది మూవీ? ఎలా ఉంది? ఇరగా తీసింది ఎస్పీ. తగ్గేదేలే. పార్ట్ 2 వేరే లెవెల్. ఎలా ఉందండి? ఎలా ఉందండి మూవీ? ఎలా ఉంది సార్? సూర్య యాక్టింగ్ ఎలా ఉంది సార్? చాలా బాగుంది. గ్రాఫిక్స్ అంతా ఎలా అనిపించింది? అన్ని ఎక్స్ట్రా. நானும் கடைசியில் ஒருத்தர் ரிவ்யூ சொன்னார் தெரியுமா, சூர்யா எப்படி பண்ணியிருக்காருன்னு. அதை பார்க்குற வரைக்கும் இது வந்து வேறு ரிவ்யூன்னு நினச்சிருந்தேன். தெலுங்கில் வந்து கங்குவாக்கு ரிவ்யூ பார்த்துக்கோங்க சரிங்களா. என்னது சந்தியா தேட்டரா, சரி ஏதோ ஒரு தேட்ரு. மற்ற ஆடியன்ஸ்க்குலாம் இது பிடிச்சி, தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் அது பிடிக்கலையா, இல்லாட்டி ஏன் எப்படி ட்ரோல் பண்ணுங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் ஒரு 6 பேர் படம் பார்க்க போனோம் சரிங்களா. 4 பேருக்கு படம் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. நார்மல் ஓகே, படம் வந்து ரொம்ப மொக்கை அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓகே பிடிச்சிருந்துச்சி. அதனால் இப்போ நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே படம் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இல்லைப்பா எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பார்க்காதீங்களே.
படம் உங்களுக்கு நல்லா இல்லை முக்கியம்னு தோணுச்சுன்னா பார்க்காது. இல்லைன்ற ரூபா இருக்குப்பா படத்தில் என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலாம். எங்கள் கேங்லேயே 6 பேர் இருக்கும். 6 பேரில் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, 4 பேருக்கு பிடிக்கல. சரிங்களா? அதேமாரி உங்களுக்கும் பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். மீம் ரிவ்யூஸு இந்த மூவி வந்து ரிவ்யூ பண்ணி போடுறவங்க நீங்கள் அடிக்குங்க. அவங்க எப்பவுமே அவங்க பொழப்பையாக தான் மூவியை ரிவ்யூ பண்ணி போடுறதான். சரிங்களா? மற்றபடி இந்த ட்ரோல்லாம் சரி ஏதோ போடுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு படம் பார்க்க இஷ்டம் இருக்கா பாருங்கள், இஷ்டம் இல்லையா விட்டுருங்க. கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. எனக்குமே ஓப்பனாக சொல்ல போகிறேன், படம் பெருசாக பிடிச்சிருக்கேன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால் ஓகே. ஆனால் வந்து அந்த மேக்கப் படுற கஷ்டமாக உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பாவம்ல. காலையிலே 3 மணிக்கு எழுந்துச்சி மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக காலையிலே அந்த குறிப்பிட்ட டைமில் தான் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. கஷ்டப்பட்டதுக்காண்டியாச்சு நம்ம போய் பார்க்குறது தப்பு இல்லை. பட் உங்கள் விருப்பம், அதை நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்கானுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காண்டியாச்சு நம்ம பாராட்ட வேணாம், திட்டாமல் இருக்கலாம்லாப்பா, பாவம்ப்பா. நான் ஒன்றும் முட்டு கொடுக்கல. சரிங்களா? எனக்குமே படம் வந்து ரொம்ப ஆகோகம்லாம் இல்லை, ஓகே. பட் அவங்க போட்ட எஃபர்ட்டு அப்புறம் ஒரு சில சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஓகே. அவங்கள திட்டுற அளவுக்குலாம் இல்லை. சரிங்களா? படம் ஓகே, நார்மல் படம். எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, என் ஃப்ரெண்டுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் ஏன் இப்படி திட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வேணா பாருங்கள், வேண்டாட்டி பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அதுக்காண்டி திட்டாதீங்களே, பாவங்களே. அவ்வளோதான்.